ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் எப்படி வந்து சம் ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து நான் 3 நம்பர்ஸை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்திருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை எப்படியெல்லாம் வந்து எக்ஸலில் வந்து கூட்ட முடியும், அதாவது சம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸலில் இருக்க ஃபங்க்ஷனை வச்சு எப்படி வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல ஃபார்முலா டேபுக்கு கீழே போயிருங்க. இங்கே வந்து ஆட்டோ சம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா அதாவது இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இந்த நம்பர்ஸை வந்து ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நீங்கள் எந்த நம்பர் வரையும் ஆட் பண்ணிவிட்டு எந்த நம்பரில், அதாவது இப்போ டோட்டல் கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கணும் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் அப்படிங்கிற அந்த செல்லையும் சேர்த்து வந்து இப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆட்டோ சம் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா வேல்யூமே பார்த்திங்கன்னா இந்த 3 வேல்யூமே ஆட் ஆகி டோட்டலுங்கிறது கீழே வந்து 9 வந்து வந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோ சம் வேணும், எல்லாத்துக்குமே சம் வேல்யூ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆட்டோ சம் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா வேல்யூவுமே ஆட் ஆயிரும். இது ஒரு வழி. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக கூட ஈஸியாக வந்து இதை வந்து பண்ண முடியும். எப்படி மேனுவலாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த இப்போ சொல்லித்தரேன், அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இருக்குது இல்லையா, ஜஸ்ட்டு நீங்கள் மேனுவலாக எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒவ்வொரு செல்லாக வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ண முடியும். ஆனால் இதை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆட்டோ சம் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறது தான். இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வேல்யூஸை வந்து கெட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு வழி வந்து இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் அந்த ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணும்போது என்ன ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வருதோ அதே ஃபார்முலா வந்து நீங்கள் மேனுவலாகவே கூட போட முடியும். இப்போது சம் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டேப் அழுத்துங்க. இப்போது எந்த நம்பர்லாம் வந்து ஆட் பண்ணுமோ அந்த நம்பர்லாம் ஜஸ்ட் இப்படி வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் என்ட்ரை இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஆட்டோ சம் கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா தான் இங்கே வந்து பாப்புலேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் மேனுவலாக அதே ஃபார்முலாவை அங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரியான வேல்யூஸ் வந்து வந்துடும். ஜஸ்ட்டு எந்த செல்லுக்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து சம்மு வந்து யூஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் வந்து சப்ட்ராக்டுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். தொடர்ந்து எக்ஸலில் வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை வந்து பாருங்கள். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து பகிர்ந்துக்கங்க. தொடர்ச்சியாக எக்ஸலை கற்றுக்கிறதுக்கு பாமரன் கருத்து சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி.